அரசியல் அரங்கம் விவாத சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு விளாடிமிர் அவர்கள். வணக்கம். திரு விளாடிமிர், உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கட்சியின் கருத்தாகவே கருதலாம், அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. திமுக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்பாக போய் தொடங்கிட்டாங்க, இன்னும் 1.5 வருடங்களுக்கு மேலே இருக்குது. அதிமுக தொடங்குற ஒன்றும் தவறு இல்லையே அப்படிங்கிறாங்க. ஜெயக்குமாருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடங்குறது அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, அது அவங்களோட ரைட்ஸ். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தேர்தல் மையத்தை மையப்படுத்தி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இது இப்போ நடக்கல, இது ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னா 2022 அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்த டைமில் யஷ்வந்த் சின்ஹாவை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க சொல்லி கேட்டதா அப்போவே பல ஊடகங்கள்லாம் பேசப்பட்டது. அது உண்மை செய்தி அப்படிங்கிற அளவுக்கு பரவ ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி விளக்கம் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. நாங்கள் கூப்பிட்டு பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. இந்த பேச்சை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு டிசென்ட் கிரியேட் பண்ணுறது மாதிரியான ஒரு பேச்சாக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று ஒரு அதிர்வலையை உருவாக்க ட்ரை பண்ற ஒரு பேச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்னொன்று, அதிமுக அந்த அந்த கட்சியினுடைய ஸ்பேஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இதில் வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த தேர்தல் முடிவு நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக எந்த அளவு சுருங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையே அது நமக்கு காட்டுது. அப்படி இருக்கும்போது ஜெயக்குமார் பேசும்போது நாங்கள் தான் அடுத்த ஆப்ஷன் அப்படின்றப்போ, நீங்கள் ஆப்ஷன்னா எதை வச்சு உங்களை ஆப்ஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா? முக்கியமாக எந்த ஒரு கட்சியுமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு கட்சியும் அரசியல் களத்தில் களமாடக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், எனக்கு இந்த தேர்தலில் என்னுடைய கட்சிக்கு என்ன ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நான் இந்த கூட்டணியோடு போனால், இந்த கட்சியோடு கூட்டணிக்கு போனால் எனக்கு என்ன நடக்க போகுது, என் கட்சிக்கு இதனால என்ன அவுட்கம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. கண்டிப்பா எல்லா கட்சியும் பார்க்கக்கூடியதான், சும்மா பேருக்கு போய் கூட்டணி வைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம். ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை விட்டுக்கிட்டு கண்டினியூஸா தோத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட நாங்க ஏன் போய் கூட்டணிக்கு சேர வேண்டும்ன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. நீங்க டேபிளுக்கு என்ன கொண்டு வரீங்க, இந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு நீங்க என்ன கொண்டு வரீங்க உங்களை ஆப்ஷனா கன்சிடர் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்வி எல்லாம் கன்சிடர் பண்ணாம நம்ம இதை பார்க்க முடியாது. நாங்க தான் ஆப்ஷன் சொல்றீங்கன்னா, உங்ககிட்ட என்ன நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வரதுக்கு இருக்கு? உங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியாவது உங்களால ஜெயிக்க முடிஞ்சதா? பாஜக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தானே நீங்களும் இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்களுக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் என்னங்கிறத நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, நீங்க பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல பெண்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், பால் புதுமையினர் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுல எதையுமே நிலைப்பாடு சொல்ல. அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிற கேள்வி நேச்சுரலா வருது தானே. ஆக மொத்தத்துல ஒரே லைன்ல சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஆப்ஷன் உங்களை சொல்றீங்க அப்படின்னா, நீங்க யூ ஆர் ஓவர் எஸ்டிமேட்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. 40 எம்பிக்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களால பயன் இல்லை. அவங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க? போன டைம் 39 பேர் ஜெயிச்சு போனாங்க, என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. பாஜக டோன் அப்படியே தெரியுது எனக்கு. அதாவது பாஜக தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, 40 பேரை கொண்டு வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதனால அந்த அதிமுக பாஜக உறவு தொடர்கிறதுன்னு கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒன்று எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன். ஒன்று, நாங்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை அரசியல் பேசும்போது சுயமரியாதையை தூக்கி பிடித்து நாம் பேசுகிறவர்கள் நாம், சரியா? அப்போ பொதுவா நீங்க அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியோடு நம்ம இணங்கி போயிட்டா நம்ம மாநிலங்களுக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் யூஸ்வலா அரசியலில் பேசக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்க அக்கா பேசும்போது நீங்க என்ன வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்க என்ன மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்துட்டீங்களா, அவங்களால அதை பண்ண முடியுதா, இது பண்ண முடியலையானா அக்கா எங்க கூட சேர்ந்து நின்று போராடணும்.
இது வந்து நம்முடைய மாநில மக்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு விஷயம். பாஜக வந்து மாநிலத்தினுடைய உரிமைகளை பறித்து, அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க அவங்களோட இணக்கமா போகணும்னு சொல்றது நம்மை நாமே அடகு வைப்பதற்கு சமம். அடகு வைப்பதோடு மட்டும் இல்லை, நம்ம எதெல்லாம் அடகு வைக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் குறிப்பா காங்கிரஸ் ஏன் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கே போகாதுன்றதுக்கு என்கிட்ட ஒரு 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எதை சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை காப்பாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு. எங்களுடைய சித்தாந்தமாகவே நாங்கள் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை தான் வச்சிருக்கோம். அப்போ கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸுக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வச்சு ரொம்ப நாள்லாம் ஆகலை. குறைந்த ஒரு 6-7 இந்த தேர்தலுக்கு முன்பு தான் நீங்க கூட்டணியை உடைச்சிங்க. அது முன்னாடி வரைக்கும் அங்கதான் இருந்தீங்க. அந்த கூட்டணியில இருக்கும்போது நீங்க எதுக்கு ஆதரவா ஓட்டு போட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. சிஏஏ ஆர்டிகிள் 370 இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு கூறு விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய 2 விஷயங்கள். 2ஐயும் நீங்கள் செய்தீர்கள். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய பங்கத்தை விளைவித்தீர்கள். இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. 2வதா வந்து இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ்னு வரும். இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ்லயுமே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியெல்லாம் உடனே எப்படி உங்க கூட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முதல்ல வருவோம். சரி, இந்த 2ஐயும் விட்டுருங்க சார். எலெக்ஷன் சொல்லி வரும்போது இந்த 2ம் தான் கூட்டணி அமைப்பதற்கு ஒரு முக்கியமான இதா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த 2ஐயுமே நான் ஒதுக்கிறேன். 3வதா இன்னொரு விஷயம் இருக்கு, பர்சனல் வெஞ்சன்ஸ். அதாவது எங்களுடைய அம்மாவை நீங்கள் தவறாக பேசின ஒரு கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? 2001 எந்த ஒரு கட்சியும் பேச துணியாத விமர்சனங்களை ஜெயலலிதா அவர்கள் சோனியா அம்மா மீது வைத்தார். சோனியா அம்மாவினுடைய இன்டெகிரிட்டியை கேள்வி கேட்டார். சோனியா அம்மா இத்தாலிக்காரி, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கே பங்கம் விளைவிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு எப்படி காங்கிரஸ் கூட்டணி வைக்கும்? நீங்க மத்த 2ஐயும் கூட ஒண்ணுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன். அதாவது அரசியல்ல இந்த ஒண்ணுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன். அரசியல்ல நீங்கள் எங்களை அப்போது அப்படி சொன்னீர்களே, எங்களை இப்போது இப்படி சொன்னீர்களே, இப்போது எப்படி எங்களோட கூட்டணி வச்சுக்கலான்னு, அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த ஆப்போசிட்டில் நிற்க கூட்டணியோடு இருக்கலாம் காங்கிரஸோட. இதே EVKS இளங்கோவன் தலைவராக இருந்தபோது கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? நான் 2009 நான் தூக்கி சுமக்கின்ற அழுக்கு மூட்டை காங்கிரஸ்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த அழுக்கு மூட்டையோடு இவர்கள் இத்தனைக்கும் கட்சிக்கு மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் இண்டிவிஜுவலா ஒரு பர்சனுக்கு மேல வைக்கக்கூடிய இண்டிவிஜுவலா காங்கிரஸ் ஒரு தூக்கி சொன்னாரு. சித்தாந்த ரீதியாவோ இல்ல அரசியல் ரீதியாக வரக்கூடிய கருத்துக்கள் அது ஒரு விமர்சனங்கள்னு சொல்லி வரும்போது 2 கட்சிகளும் மாறி மாறி பதில் கொடுக்கும். ஆனால் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வரும்போது ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு அபியூசிவான ஒரு கமெண்ட் பொது தளத்தில் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கவே இல்லை. ரைட்டா? பாஜக காரன் கூட இதே விமர்சனத்தை தான் சோனியா அம்மா மீது வச்சான். அப்ப நீங்க யாரு கூட நின்று விமர்சிச்சீங்க? அது மட்டும் இல்ல, இந்த இத்தாலி அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது பாஜக காரனோட டோனு, அதை நீங்க பேசுனீங்க. அப்போ இந்த 3 விஷயங்களை இதுக்கு வரலாறு இவர் வந்து எங்க நிறுத்திடுறாருன்னா 2000களோட நிறுத்திடுறாரு. 2000 நிலையான ஆட்சி தருகள் அதே கருணாநிதி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய, இந்திரா காந்தியை எப்படியெல்லாம் விமர்சனம் என்னென்ன கேவலமான பெண்ணை எப்படி தரக்குறைவாக ஒரு பெண்ணோட செல்ஃப் எஸ்டீம பாதிக்கின்ற அளவில் கருணாநிதி ஒரு ஆணாதிக்க திமிரோடு ஆணாதிக்க அகங்காரத்தோடு தான் ஆணாக இருப்பதும் பதவியில் இருப்பதுமே பெரிய விஷயம் என்று நினைத்து கொண்டு நேருவின் மகளையே, அது நேரு மகள் அப்படிங்கிறது சாதாரணமாக வருகின்ற ஒரு நாச்சியார் சுகந்தியை விட நேருவின் மகள் அப்படிங்கின்ற போது இருக்கின்ற என்னது பரம்பரையே அரசியலில் இருக்கவங்களையே நீங்கள் அவ்வளோ ஒரு திமிரு தெனாவட்டா பேசிட்டு அந்த அம்மா கூட அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே நீங்கள் வந்து என்ன பண்றீங்க, கூட்டணி வைக்கிறீங்க. அப்படிங்கும் போது இங்கு அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நட்புகளும் இல்லை. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இவ்வாறாக விமர்சித்தார் அப்படின்னு சொல்லும்போது EVKS இளங்கோவன் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு தூரம் கேவலமா விசாரிச்சாரு, அந்த கேவலமா விசாரிச்சதன் காரணமாக அவர் பதவியிலிருந்து தூக்கப்பட்ட போது அவர் அங்க டெல்லிக்கு போன போது சோனியா காந்தி அம்மையார் EVKS இளங்கோவனை சந்திக்கவே மறுத்து விட்டார். அன்னைக்கு அவர்கள் ஜெயலலிதாவை மதித்தார். அப்போ அந்த
அதைத்தான் நான் சொல்றேன். சோனியா அம்மாவிற்கு அவ்வளவு ஒரு இன்சல்ட்டிங்கான கமெண்ட பாஸ் பண்ணதற்கும் பண்ணதுக்கு பிறகும் மன்னிப்பதற்கான மனப்பக்குவம் இருந்தது. கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய மரணம் வரைக்குமே கூட ஜெயலலிதா தான் கூறிய கருத்துக்களை பின்வாங்கவே இல்லைங்கிறது ஒண்ணு. பாஜக டோனோடு பேசினார்னு ஒண்ணு. நீங்க எடுத்த உடனே ஹைதர் அலி காலத்துக்கு தான் போவாங்க. பொதுவாவே இந்த அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கணும்னா ஹைதர் அலி காலத்துக்கு தான் போறாங்க. கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் சொன்னதோடு நமக்கு விமர்சனம் உண்டு, அதை நம்ம விமர்சிக்க தான் செய்யறோம். அதுக்கு பிறகு இங்க ஒரு நாகரிக வளர்ச்சி நடந்திருக்கு, ஒரு பரிணாம வளர்ச்சி நடந்திருக்கு. அந்த பரிணாம வளர்ச்சியில நீங்க எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அபியூசிவான கமெண்ட் பாஸ் பண்றதுல வேலையாவே இருக்குது. சரி, அதுக்கு அதை விட்டுரும். அப்புறம் வந்து அக்கா வந்து பெர்சன்டேஜ் எல்லாம் பேசினாங்க. பொதுவா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பேசும்போது எத்தனை தொகுதிகளில் நாங்க கண்டெஸ்ட் பண்ணோம், இந்த தடவை எத்தனை தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணிருக்கோம், மொத்தமா எவ்வளவு ஓட்டு போலா இருக்கு, அதுல எங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்குன்றதெல்லாம் பேசிதான் வந்து இந்த ஓட் பேங்க்ல நாங்க இத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்றதெல்லாம் பேச முடியும். குறிப்பா இத்தனை முறை போட்டிகள் இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஓட் பேங்க வந்து இந்தியா கூட்டணி தக்க வச்சிருக்கின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் கூட்டாட்சி தத்துவத்தை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் நீங்க வந்து 14 கூட்டணியோட வந்தீங்கன்னா, ஏன்னா இது ஜெயிக்கிற குதிரைக்கு பின்னாடிதான் 14 கட்சிகள் வரும். நீங்க தோக்குற குதிரை, அதனால உங்க கூட யாரும் வரல. உங்க கூட யாரும் வரலங்கிறது நாங்க எப்படி காரணமாக முடியும்? அப்படி அந்த நிலைமையில இருந்துகிட்டு தான் உங்க பின்னாடி இத்தனை கட்சிகள் நின்று அதனால நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே இடத்துல தான் சொல்றாங்க நீங்க எல்லாம் எங்க கூட வாங்கன்னு. இதுவே ஒரு ஆக்சிமாரனா தெரியல, ஒரு முரணா தெரியல. சோ இப்படிப்பட்ட முரண்களை தான் தொடர்ந்து அதிமுக செய்து கொண்டே இருக்கிறது. அதனால தாராளமாக பகல் கனவு கண்டு கொண்டே இருக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் வராது கூட்டணி. ஓகே, என்னன்னா பேசும்போது வந்து இங்க வந்து நீங்க என்ன கேட்டுட்டீங்க, நீங்க என்ன வாங்கி கொடுத்துட்டீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கூட்டணி கட்சிகள் கேள்வி எழுப்பல அப்படின்லாம் சொன்னாங்க. கடந்த ஒரு 4 வருடங்களாக அதிமுக நடத்திய பொதுக்கூட்டங்கள் எத்தனை, அதிமுக நடத்திய போராட்டங்கள் எத்தனை, நீங்க முன் வச்சீங்க இல்லையா எத்தனை எல்லா பிரச்சனைகளுக்கும் எடப்பாடி எத்தனை முறை கண்டனை தெரிவிச்சிருக்கிறார், இல்ல போராட்டம் நடத்திருக்கீங்கன்றதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி 2024 தேர்தலுக்கு முன்பே சொன்னார், உங்களுடைய ஊழல்வாத காரணத்தினால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மாநிலத்து மக்களையும் அடகு வைத்தீர்கள், தமிழ் மாநிலத்து மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். அன்னைக்கு சொன்னதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். ஆக மொத்தத்தில் நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் மரணத்திலா இருந்தாலும் சரி, பல விஷயங்கள்ல எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே தான் இருக்கிறார். கூட்டணிக்குள்ள இருந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க கடந்த 4 வருஷத்துலன்றதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதானி வந்து ரகசியமாக சந்தித்து விட்டு போகிறார், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. அப்படிங்கும்போது முரண்பாடுகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது 2026 நிச்சயமா ஏற்படும். இப்ப நீங்க 25ல போட்டிட்டு நீங்க நிச்சயமா சீட் ஷேரிங் வந்து அதிகமா கேட்பீங்க அப்படிங்கிற ரீதியில சொல்றாங்க. என்னன்னா கேள்வி என்னன்னா, அக்கா வந்து விசிகாவுக்கு 16 சீட்டுகளும் காங்கிரஸுக்கு 40 சீட்டுகளும் அதிமுக தரும் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தம்பி நல்லா விளாடிமீர் வந்து நல்லா கோர்த்து விடுவார் எப்பயும். அதை சொல்ல வராங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்ச பிறகு ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண வராங்களான்னு எனக்கு தெரியல. அதிமுக கூட்டணிக்கு வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வரணும்னு விரும்புறீங்க, ஆனா ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது அப்படின்னு அது என்ன இல்ல? இந்த வார்த்தையை போய் நீங்க போய் டிஎம்கே காரங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? ஆட்சியில ஷேர்னு சொல்லுங்க, என்ன ஆகும்? திரும்ப நெகோசியேஷனை பத்தி நம்ம பேசும்போது நம்ம மறக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 கட்சிகளும் இருக்கு, திமுகவும் அதிமுகவும் வந்து நாங்க தான் வந்து கூட்டணியை லீட் பண்ணி கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லும்போது, திமுகவிடமிருந்து ஒரு கட்சி பெறுவதற்கு என்ன இருக்கிறது, அதிமுகவிடமிருந்து ஒரு கட்சி பெறுவதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப திமுக ஒரு நெகோசியேஷன்ல இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் சில விஷயங்களை கேட்பாங்க, கேட்கிற எல்லாமே ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். அதுல வந்து கடைசியில நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுதானே நெகோசியேஷனே. கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்கிறதே நான் வந்து 50 சீட்ல இருந்து ஆரம்பிச்சா உடனே 50 சீட் எடுத்து கொடுக்கறதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆனா அதிமுக கிட்ட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை அதுதான் பண்ணணும். 50 சீட்டு கேட்டா 50 சீட்டு கொடுக்கணும். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்ல, அதுதான் உண்மை. அப்ப நீங்க அந்த நெகோசியேஷன்ங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா அது நாங்கள் எங்களுடைய இடத்திலிருந்து கீழிறங்கி உங்களோட நெகோசியேஷனுக்கு வரணும். அந்த இடத்துல தான் அதிமுக இருக்குது. அதனால நெகோசியேஷனை டிரைவ் பண்ற இடத்துல அதிமுக இன்னைக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால்தான் அடுத்த கட்டத்துக்கே நம்ம நகர முடியும். அப்புறம் இன்னொன்னு வந்து கார்த்தி சிதம்பரம் பேசினதா இருக்கட்டும், இல்லை எங்களுடைய கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினதா இருக்கட்டும், எல்லா கட்சியினுடைய வேலை என்ன? எல்லா கட்சி மாநிலத்திலையும் சரி தேசியத்திலையும் சரி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஒற்றை புள்ளி என்ன? அதிகாரம் தானே.
எல்லா கட்சிகளும் அதிகாரத்துக்காக தானே போராடுகின்றன. எல்லா கட்சிகளுமே அதிகாரத்துக்காக தானே போராடுகின்றன. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரோ இல்லை ஒரு கட்சியினுடைய எம்பியோ நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறுவோம் இல்ல காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுதான் உங்களுடைய தோழர்களையும் உங்களுடைய தொண்டர்களையும் ஊக்குவிக்கும். அதை வச்சுதானே நீங்க இதுக்கு பயணிக்க முடியும். என்னைக்கே ஒரு நாள் எங்களுடைய எண்ணங்கள் எதுவா வேணாம இருக்கலாம், ஆனா அடுத்த தேர்தல் என்ன அப்படிங்கறதுலாம் பேச்சு இருக்கு. அப்பதான் உங்களுடைய கட்சி தொண்டர்களை ஊக்குவித்து உங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறதுதான். அதை வச்சுட்டு கூட்டணிக்குள்ள விரிசல் வந்துருச்சு, நம்ம உள்ள போய் உள்ள பால் போடலாமனா உங்ககிட்ட பால் போடுறதுக்கு பாலே இல்லை அப்படிங்கறத நிதர்சனத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா நானுமே இதே திமுகல நீங்க ஆராசாவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்குவீங்கன்னாலாம் கேள்வி கேட்ட ஆள் தான். அப்போ அதே கொஸ்டின் இன்னொரு சைட்ல இருந்து வரும்போது அது தவறுன்னு சொல்றது முடியாது. அப்போ நீங்க வந்து சினாரியா மாறும்போது இந்த மாதிரியான கேள்விகளும் வரத்தான் செய்யும். அப்ப அதற்கான பாசிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க அவளை தள்ளி நின்று உட்காந்துட்டா பேசிட முடியாது. வாங்க எல்லாரும் வாங்க உட்காந்து பேசுவோம். அது 26 தொடங்கும் போது மிக நிச்சயமாக நடக்கும். 26ல இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க இந்த பக்கம் வருவாங்க. நல்ல தம்ப்நெயில் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அக்கா, உங்களுக்கு போட்டு ஓட்டிடுவீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல இதர கட்சிகளை உங்கள் கூட்டணிக்கு அழைப்பதற்கு முன்பு உங்கள் கட்சிக்குள்ளேயே 3 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறீர்களே, அதை முதல்ல ஒன்றிணைங்க. ஒன்றிணைஞ்சிட்டு சித்தாந்த ரீதியாக திராவிட சித்தாந்தம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சிருக்கீங்க, அந்த திராவிட சித்தாந்தத்தை எதெல்லாம் விட்டு நீங்க பல வருஷமாச்சு, அதுக்கு முதல்ல வாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது கட்சி ரீதியான எதிர்ப்பாக இல்லாமல் சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பா, எதனால பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடியையோ இல்ல ஜெயக்குமாரோ யாரோ ஒருத்தர் முதல்ல பேச சொல்லுங்க. மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்துல வந்து முதல்ல போராடுங்க. எதிர்கட்சி செய்யக்கூடிய எதையுமே செய்யாமல் நாங்கள் 2026 தேர்தலுக்கு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுடைய இடத்தை நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். அதனால பகல் கனவு காண வேண்டாம். 2 பேரும் இதே இடத்துல இருந்து நம்ம 2026 சந்திப்போம். 2 பேரும் இதே பக்கத்துல இருந்து இன்னொரு விவாதத்திலையும் நம்ம பங்கெடுப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி.